வணக்கம். இந்த வீடியோ வந்து சமகால அரசியலை வந்து நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த அரசியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல. இந்த அரசியலில் ஆளுங்கட்சியை காப்பாற்ற ஒரு ஷீல்டு இறங்கியிருக்கு. பழங்காலத்து ஷீல்டு. முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கும். வைகோ எனும் ஷீல்டு. ஷீல்டாகவே வாழ்ந்து ஷீல்டாகவே ஷீல்டாகவே மகுடம் ஏறப்போகும் மகுட ஐயா வைகோ ஐயா. அவரை பற்றி இல்லை, அவர்கிட்ட வராமல் எப்படி போகிறது? நான் வந்து ஒரு ஷீல்டாக இருப்பேன், ஒரு கேடயமாக இருப்பேன், தடுக்கிறதுக்கு நிற்பேன். நீங்கள் துப்புனாலும் அடித்தாலும் வெட்டுனாலும் குத்துனாலும் அந்த கட்சியை காப்பாற்றுறது வேலை. எப்பா எப்பா எத்தனை வருஷத்துக்கு அதே வாய்ஸ் கேட்டு கேட்டு ஒரே மாதிரி. ஐயா சிஎம் ஐயா, டிவிக்கு கட்சிக்காரங்களே, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, அதை கூட பொறுத்துக்கலாம் பொழுது. இவரை கட்சியில் சேர்த்துக்கணும், கூட்டணியில் சேர்த்துக்கணும், இவரை பேச விட்டுக்கணும். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு இவர் வந்தானே? ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கேட்டீங்கன்னா மறுபடியும் கேட்குறேன், எதுக்கு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் வந்தாருன்னா வைகோ ஐயா வந்தாருன்னா அப்படி அவ்வளோதான்டா வளைச்சி போட்டுறார ஓட்டுகளை. எதுக்குன்னே தெரியலையே. மூத்த தலைவராக ரிட்டையர் ஆகுங்க, டாட்டா பாய் பாய். இல்லை 5 தலைவரில் ஃபோட்டோ வச்சு அதில் ஓரமாக அந்த பேனரில் போடுவாங்களே சின்ன பசங்க ஃபோட்டோ, அந்த மாதிரி ஓரமாக ஒரு ஃபோட்டோ போட்டு விட்ருங்க. எதுக்கு அவங்கள சேர்த்து வச்சுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அவரை விட்டுரும். இப்போ வந்து சமகால அரசியல் என்னென்னா, அதாவது தாவேக கட்சியை ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக சில பேர் சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ரியாலிட்டி பார்த்தா அதிமுக எம்எல்ஏ 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கல இணைஞ்சிட்டாங்க. அது வந்து தப்பு கிடையாது, அது சரி. அதான் கலாச்சாரம். இந்த பக்கம் முயற்சி கண்ணதா கண்ணன் வரும் வேலைன்னு பாட்டு பாடுறதா எதுவும் தெரியல. பாடவும் செய்வேன் சேலையில வீடு கட்டவா. அதில் கொடுமைன்னா ஒரு எம்எல்ஏ வந்து ஆடியோவே வெளியிட்டார். அந்த எம்எல்ஏ ரொம்ப முக்கியமான எம்எல்ஏ. அவர் யாருன்னா, அவர் மேலே வந்து ஒரு அலிகேஷன் இருக்குது. என்னென்னா, சிஎம் சார் விஜயோட ரசிகை. அவங்க கட்சியில் இருந்தாங்களா இல்லைன்னு தெரியல. அவங்க வந்து கட்சிக்கார் 2 பேரால் பாதிக்கப்பட்டாங்க. கட்சிக்கார் 2 பேர் அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவர் இந்த எம்எல்ஏ மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது. இவரும் அதில் சம்மந்தப்பட்டு என்ன சம்மந்தம் மிரட்டினாரா என்ன பண்ணாங்க அந்த அக்கா சொன்னாங்க. அப்படி இவர் பேர் அடிபட்டு எனக்கு அப்படி தான் தெரியும். அப்படி ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ரொம்ப நியாயமாக நேர்மையாக மக்களுக்காக பணியாற்ற அந்த எம்எல்ஏ வந்து ஒரு ஆடியோ லீக் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அவர் வந்து பேரம் பேசி வாங்க பார்த்துருக்காங்க பாருங்க. அதை அவர் ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக வெளியிட்டார். பார்த்தீங்களா? எனக்கு எவ்வளோ, எனக்கு என்ன ரேட்டு பாருங்கள். இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன், கட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன்னா அவர் நேர்மைத்தன்மையை காட்டுறதுக்கும் எதிர்கட்சியை போட்டு கொடுக்குறதுக்கும் அவர் வந்து அந்த ஆடியோ லீக் பண்ணியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஆடியோ லீக் பண்ணதுக்கு பதிலாக காசு கொடுக்க வருவாங்கள்ல, உங்களை விலைக்கு வாங்க வராங்க, வர வச்சு இப்போ ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தான் பழக்கமாச்சு வீடியோ எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுது. வர வச்சு ஒரு வீடியோ எடுத்து கையங்காலமும் பிடிச்சிருந்தா ஒன்றும் சூப்பராக இருந்திருக்குமே. இல்லை, இதை அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்களே, அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்து போட்டு அது இந்த அக்கௌண்ட் இவர்கிட்ட இருந்து வருது, அவரை பிடிச்சா சூப்பராக இருக்குமே. அதாவது அங்கே போய் எல்லாரும் அப்படி ஆணி வேற பிடிங்கன்னு வந்துடுறாங்கல்ல. எதுக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆடியோ எதுக்கு ரிலீஸ் பண்ணோன்னா, அவர் நேர்மையான ஒரு சின்ன பேச்சு கூட அவருக்கு பிடிக்காது. அவரை பற்றி ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவர் பொறுத்துப்பார். ஆனால் அவரை விலைக்கு வாங்கணும்னு நினச்சா அவர் பொறுத்துக்க மாட்டார். என்ன சொன்னாலும் நம்ப போகிறேன், என்ன நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்லி நம்ப போகிறேன். நியாயத்துக்கும் நேர்மைக்கும் பேர் போனவர் அவர். என்னடா இது அநியாயமாகுது. ஐயா வைகோ ஐயா அவங்க ஷீல்டு சொன்னது என்ன தெரியுமா? ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். எது சிஎம் விஜய் சார் வந்து ரிசைன் பண்ண சொன்னாரா? அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிறேன்னு சொன்னாரா? எப்படி நீ தப்பாக பேசலாம்? அரஸ்டையும் ஷீல்டை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு செய்ய வேண்டி தானே. அப்புறம் ஷீல்டு வந்து ஐயோ நான் அப்படி இல்லை இப்படி மாற்றி சொல்லிடுச்சு. முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன், 2 பேரும் ராஜினாமா செய்ய சொல்கிறேன், அதை ஜெயிக்கணும், நீங்கள் அதில் பிரச்சாரத்துக்கு வந்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அவர் சரி அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிப்போன்னு சொன்னார். அவர் உங்கள் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானே வருவேன், நானே பிரச்சாரம் செய்வேன், அவரா சொல்லல. அப்படி சில விஷயம் நடக்கிறப்ப அதிமுகவை சேர்ந்த ஐயா ஓஎஸ் மணியன் கிட்ட வந்து ஐயா விஜயபாஸ்கர் வந்து பேரம் பேசுந்தா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு நேரடியாக. நீங்களாவது ஆடியோ ரிலீஸ் பண்ணீங்க, யார் பேர் என்னன்னு சொல்லல, நேரடி வாக்குமூலம் பேரை சொல்லியிருக்கிறாரு. விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்களும் தொலைபேசியிலே என்னை அழைத்தீர்கள், உங்களுக்கு அமைச்சர் பதவி காத்திருக்கிறது, வாருங்கள் என்றீர்கள். அதெல்லாம் இங்கே அது கணக்கில் வராதுங்க.
அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. யாருனே தெரியாத ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பேரம் பேசினா கணக்கில் எடுத்துப்பாங்க. பேரம் பேசி கலைக்க முயன்ற அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சிருவேன். ஒன்று அவர் சொல்கிறது தப்புன்னா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அவர் சொல்கிறது உண்மைன்னா அவர் யார் மேலே குற்றம் சாட்டினாரோ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு இல்லைன்னா இப்படி ஆட்டு. இதை விட்டுட்டு சம்மந்தமே வேணும். ஒன்றும் புரியல. எதுக்கு ஃபோன் பண்ணுறவங்க ஏன் இந்த மாதிரி எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறீங்க? ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் சாருக்கு ஃபோன் பண்ணல. ஐயோ ஹலோ சிஎம் சார், நீங்கள் வந்து டிஎம்கேக்கு வந்துருங்கன்னு. கரெக்டாக இருக்கும்ல ஆயிடு. எப்படி தான் இருக்குது. இப்போ நானே என்ன பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டு அவனுக்கு அது ஃபோன் பண்ண சொல்லி மச்சான் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வேலைக்கு வாங்கின போகிறேன். வேலைக்கு வாங்க வச்சு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. என்னை வந்து விலைக்கு வாங்க, என்னை வந்து இது பண்ண முயற்சி செய்தார்கள். இது சொல்கிறது எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லை இவங்க சைடில். இவங்க சைடு தான் நேர்மையாக இருக்குது. ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். இந்த பக்கம் பார்த்தா 7 பேர் ரிசைன். அது அவங்க தன்னெழுச்சியாக வந்தது. ஆனால் ஷீல்டு சொன்னதை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களோட ஷீல்டு, உங்களோட பாதுகாப்பு ஆரன், உங்களோட கேடயம் என்ன சொன்னிச்சுன்னா, ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். கேடயம் சொன்னிச்சு, முதியோர் கேடயம். அவர் முதியோர் என்றதால தடுமாறி பேசியிருக்கலாம், தடுமாறாமல் பேசியிருக்கலாம், வாய் குரல் இருக்கலாம், மூக்கு அடைத்து இருக்கலாம், காது புடைத்து இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். வைரமுத்து அவர் மாறி இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் என்ன கொடுமை இது பாருங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடினுக்குது, அதெல்லாம் விட்டாச்சு. வேலைக்கு வாங்க வைக்கிறாங்க. இங்கே 6 பேர் ரிசைன் பண்ணே வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்கள பற்றி யாரும் சொல்லலை. இஸ்லாமியர் 3% இடஒதுக்கீடு இனிமேல் மதம் மாறினா கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பு. அதுக்கப்புறம் பக்ரீத் பண்டிகையில் பொது இடத்துல மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம். அப்புறம் திருப்பரங்குன்றத்தை சுற்றி அளவு எடுத்ததா ஒரு செய்தி. எவ்வளோ பிரச்சனை. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் போடுவீங்களா மாட்டிங்களா? இப்போ ஒரு காதல் ஜோடி மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. அது ஆணவ கொலையா இல்லையா? இல்லை அந்த கொலைக்கு பின்னாடி என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பேசினுக்கிறீங்களா? ஐயா மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஐயா வந்து கரூரில் போலீஸை வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க டிஎம்கேன்னு சொல்கிறாரு. எந்த போலீஸு என்ன பண்ணாங்க? அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? உங்கள் மேலே பழி போட்டாங்கன்றீங்களே. அழ வச்சேன் அதே ஒரு 350 சொல்கிறீங்க. பழி என்ன போட்டாங்க, யார் போட்டாங்க? இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு தெரிய வைங்க. இதெல்லாம் தாண்டி ஷீல்டு கூடிய நான் ரொம்ப ஆதரித்தேன், நான் பின்பற்றின தலைவர்கள் ஒரு ஃபீல்டில் நிற்கிறாங்கல்ல, ஏன் நிற்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? ஒரு விளக்கம் கொடுங்க. இதனால தான் நிற்கிறேன், இந்த நல்லது நடந்திருக்கு, அவங்களோட விஷன் இப்படி இருக்குது, அவங்களோட கொள்கை இப்படி இருக்குது. அன்புமணி ராமதாஸ் ஐயா பார்த்துட்டு வந்திருக்காரு புஷியானந்த் ஐயாவை. அது எங்கே போய் முடிய போதோ, இது எங்கே போய் முடிய போகுது தெரியலையே. என்ன கொள்கை மாறி எல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒன்றும் ஆச்சரியத்துக்கு இல்லை. எதுவுமே ஆச்சரியத்துக்கு இல்லை. இங்கே எதுவுமே நான் ரெக்க கட்டி பறந்தா கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. நான் மண்ணுக்குள்ளே அப்படியே புதஞ்சா கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. எதுவுமே அப்படியே எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியாக பார்த்துக்கலையாம், இப்போ வந்து சரியாக பார்க்குறாங்களா? என்ன பார்க்குறாங்க சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலன்னு சொல்லுங்கள். என்ன முன்னேறி இருக்குது? யார் குற்றவாளி? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன கான்ஸ்பிரன்சி? அது என்னன்னு சொல்லுங்கள். இல்லை உண்மையாகவே யார் இருக்கா எங்களுக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு நாங்களும் சப்போர்ட் பண்ணோம், நாங்களும் வரோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் சொல்ல மாட்டீங்க. எது கேட்டாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்றீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் எங்கெங்கேயோ என்னென்னவோ நடக்குது, அதுக்கு யாரும் பேசலை. குழந்தைக்கு எதிராக குற்றம் நடக்குது, அது யாரும் பேசலை. சாதிய கொடுமை ரொம்ப கொடூரமாக நடந்துனுக்குது. ஒரு கண்டக்டர் ரோட்டில் உட்காந்து அழுதார், சாதி கொடுமையில என்னை உட்கார வச்சுட்டாங்கன்னு. அதை யாரும் கேட்கல. அவரை வந்து வேலை பேசியிருக்காங்க பாரு. ஆஹா, அவர் யார் தெரியுமா? ஆதவ அர்ஜுனாக்கும் மேலே மாஸ்டர் மைண்டு ராஜதந்திரி. அவர் தான் தாவேக்காவை அப்படி பிடிச்சி வச்சிருக்காரு. அவரை தான் வேலை பேசி வாங்கி இந்த ஆட்சியை கவுக்க போகிறாங்க. அவங்க எப்படி பாருங்க, எதிரி சூப்பர். எதிர்கட்சி தலைவர் நேரடியாக சொல்லிட்டார், எம்எல்ஏ வாங்கினா சொல்கிறாங்க, யார் எம்எல்ஏன்னு தெரியாதேன்ட்டார். உண்மையாக யார் எம்எல்ஏன்னு மக்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியல. இவர் எம்எல்ஏவான்னு இவர் வீடியோ போட்டோன்னா தெரியுது. அந்த வீடியோ பார்த்து இவர் எங்கேயோ பார்த்துருக்குறேனே, இவர் யார் இவருன்னு யோசிக்கும் பார்த்தா அவர் மேலே இந்த அலிகேஷன் தெரியுது. அப்பயும் மூஞ்சி ரெஜிஸ்டர் ஆகலை, இப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ இப்படி அலிகேஷன் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை பல கோடிகள் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்க பாருங்கள். நான் உன்னை கெடுத்தேன், காசு இன்னும் வாங்கணும்னு நினச்சிட்டா யாரை வேணா வாங்கலாமே. ஒன்றும் இல்லை, அப்பத்துலேருந்து ஒரு அலிகேஷன். டிஎம்கே கூட்டணி வைக்க போகுது பேசினா என்ன பேசினா செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்க ஏன் செய்யலை? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேவும் கூட்டணி வைக்கிறதா பேசுனாங்களா? ஏன் செய்யலை? செஞ்சால் என்ன ஆயிருக்கும்? செஞ்சால் விஜய் சிஎம் ஆகிருக்க மாட்டார். அப்போ அவங்க செஞ்சுருக்கணும்ல. அப்போ செய்யலை, ஏன் செய்யலை?
ஏன் செய்யலைன்னா அது அது வந்து செய்யலை, அதை ஏன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது தெரியாது. அது அவங்க திடீர்னு நல்லா பேசுனாங்கப்பா, அதுக்கப்புறம் அவங்களே விட்டாங்க. இப்படி தகவல் வந்துச்சு, அப்படி தகவல் வந்துச்சுன்னு. என்னவோ இதில் வர கொடுமை என்னென்னா, தூய சக்தி, நேர்மையானவர்கள், அம்பேத்கர், பெரியார், சாதி ஒழிப்பு, சமத்துவம் 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. அதை கேட்க மாட்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் ரொம்ப இதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணியிருந்த ஆள்லாம் அவங்க பேசுகிறதுலாம் எனக்கே ஐயோ என்னடா இது, என்னன்னா ஒரு ரீசன் இதான்ப்பா காரணம், இதெல்லாம் நடக்குதுப்பா, இது பண்ணுற உண்மையாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? யார் குற்றவாளியாக சொல்லுங்கள். போன ஆட்சியில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி மாறிடுச்சு இல்லை, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யாரையாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் அப்போ சரியில்லை இப்போ சரியில்லை அதை மட்டும் சொல்லி நிற்கிறீங்க. அதிமுக திமுக கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லி நிற்கிறீங்க. நடக்கிறத விட்டீங்க அநியாயத்துக்குன்னு. அநியாயமாகுது இந்த ஊரில். என்னடா இது, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஸ்டேஜ் நான் எதிர்பார்க்கல. புலம்பல், வெறும் புலம்பல். கடந்த 2 மாதம் புலம்பி தள்ளுறேன். எனக்கே வீடியோ திரும்ப பார்க்குறப்ப எடிட் பண்ணுறப்ப அசிங்கமாகுது. என்ன இவ்வளோ புலம்பலாகுது? புலம்புற மாதிரி தான் ஆகிப்போச்சு வாழ்க்கை. என்னடா அம்பேத்கர், என்னடா பெரியார், என்னடா முற்போக்கு, என்னடா சமத்துவம், என்னடா மார்க்ஸ், என்னடா கம்யூனிசம், சி போங்கடா அப்படி அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. எதுக்கு இதெல்லாம் பேசி, யாருக்கிட்ட பேசி, யாருக்கிட்ட? ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க. என்னடா இது, அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க ரீல்ஸ் போடுறாங்க. சிஎம் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கோன்னு கேட்டு ஆக்ஷன் பண்ணுறாரு. நடக்கிற தப்புக்களை எதுக்கு ஒரு ஆக்ஷன் இல்லை? இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினாங்க, இது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதை யாரும் கேட்கல. அதை கேட்டால் அதை ஏன் கேட்குறேன்றாங்க. 6 மாதம் டைமுன்றாங்க. இவ்வளோ பேசி என்னன்னா இப்போ சமீப காலமாக விரக்தியின் உச்சத்தில் நான் இல்லை, நான் ஜாலியாக தான் இருக்கிறேன். என்னோட தீவிரமாக முற்போக்கு பேசியிருப்பாங்களே பல பேர், இயக்கவாதிகள், மக்களுக்காக. இப்போ நம்மளாவது வீடியோ போடுறோம், அதை தாண்டி வேறு என்ன பண்ணிட்டோம், மக்களுக்காக களத்தில் போகிறான்னாங்களே, அவங்கள யோசிக்கிறேன். இப்போ நம்மளே இப்படி புலம்புறோன்னா அவங்களும் புலம்பி பைத்தியமாயிருப்பாங்க. ஆமாம், நம்ம வீடியோ போட்டு சும்மா உட்காந்து பேசிட்டு போகிறோம். அவங்க களத்தில் மக்களுக்காக நின்றவங்க, அவங்க நிலைமை யோசிக்கிறேன். இஸ்லாமியர் யோசிக்கிறேன். அதாவது டிவிகேக்கு ஓட்டு போட்ட இஸ்லாமியர் எவ்வளோ ஒரு அருமையான, நேர்மையான, கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்காங்க பாருங்கள். பிஜேபி வந்துடவே கூடாது, அதனால டிவிகே ஓட்டு போட்டுக்கிறாங்க. டிவிகே பக்காவாக இருக்குது. இஸ்லாமியரை காப்பாற்றுற கட்சி யாருன்னா அது டிவிகே தான். நான் நம்புகிறேன், நம்பிட்டு போகிறேன். அவங்க நம்பிட்டாங்க, நானும் நம்பிடுறேன். என்ஜாய் பண்ணுங்க. பக்ரீத்தில் மாட்டுக்கறி வெட்டக்கூடாது சொல்லலை, நான் கற்பனை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3% இடஒதுக்கீடு இனிமேல் மதம் மாறினா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என் கற்பனையிலே வாங்குறேன். நான் ஒன்று புலம்புறேன், இல்லை கற்பனையில் வாங்குறேன். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா நேரடியாக சொல்கிறாரு, காவல்துறை வச்சு இப்படி பண்ணிட்டாங்க கரூர்லன்றாரு. ஐயா, யாரையாவது அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா, ஏதாவது வழக்கு போடுங்க ஐயா. அந்த வழக்குக்கு அந்த சார்ட் ஷீட் சொல்லுவாங்களா, அது எழுதி காட்டுங்க, இவர் தான் இதை பண்ணார், இதனால் இப்படி நடந்துச்சு, அதை சொல்லுங்கள். உண்மையாக சொல்கிறேன், எல்லாமே கேள்வியாகி போச்சு. எதுக்குடா என் மாமா சீமானை நான் எதிர்த்துக்கினேன்? மாமா, ஐயோ மாமா, என் மனசு குமுறுது. கொஞ்ச நாள் என் மாமா விட்டுருக்கலாம் பொழுது, இல்லை சீரியஸாகவே என் மாமா பரவாயில்லன்னு தோணுது. அப்படி சொல்லுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்போ அது உண்மை இல்லையா? பவர் இல்லாதனால என் மாமா பரவாயில்லைன்னு தோணுது. என் மாமா பவர் வந்து அதுக்கு மேலே இருக்கும். ஐயோ எப்பா, எதுவும் இல்லை. நான் வந்து சாமியார் ஆகலான்னு பார்க்குறேன். இன்னிலேருந்து நாளையிலேருந்து சாமியார் ஆகி தத்துவம் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் போங்க, ஓய்ச்சி போங்க, நித்யானந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். என் தலைமை மாரி அவரே பாராட்டலாமே. என்ன பண்ணுறது, என்னென்னோ நடக்குது. இப்போ முதலமைச்சரும் அவங்க ஃப்ரெண்டும் பர்த்டே கேக் வெட்டலையா, அதெல்லாம் நார்மலாக இருக்கிறப்ப ஐயா நித்யானந்தா நார்மல் கிடையாதா? நித்யானந்தாவை பாராட்டுறேன் நான். இன்னும் யாரை பாராட்டுறது? என்ன பண்ணுறது, எல்லாரையும் பாராட்டுறேன். எல்லாம் சந்தோஷமாக இருங்க. பிஜேபி நல்லா இருங்க. ஆர்எஸ்எஸ் ஜாலியாக இருங்க. இவனை கட்டிக்கிட்டு நீ நல்லாவே இரு.